ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசனிங்கில் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா, அடுத்த 2 எழுத்துக்களை காண்க. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABB DCF DHE. ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினை 1 to நம்பர் படி நம்ம எழுதிக்குவோம். சரிங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கொடுத்தா A to Z வரைக்கும் நம்பர் போடணும். நீங்கள் அப்படி போட வேணாம். நார்மலாக இங்கே கொடுத்துருக்கத 1 2 3 அப் டு இங்கே 9 வரைக்கும் இருக்குது, அதை போட்டுக்கோங்க. ஸோ 10th 11th தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இப்போ கொடுத்துருக்கதா ஆட் நம்பர் தனியாக ஈவன் நம்பர் தனியாக எழுதிக்கலாம். ஸோ ஆட் நம்பர் என்னென்ன வரும், 1 3 5 7 9. ஸோ 11th நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 1 என்னது, 1 A, 3 B, 5 C, 7 D, 9 E. ஸோ இப்போ இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் A B C D E. ஸோ நெக்ஸ்ட் என்ன லெட்டர் வரும், F தான் வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த 11th பொசிஷனில் நம்மளுக்கு என்ன லெட்டர் வரும், F வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம எஃப்பை வச்சு இதை ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம டைம் கன்சியூமிங் கண்டி பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏலையும் F வந்திருக்கு, Dலையும் 2வது F வந்திருக்கு. ஸோ அப்போ இது வராது. ஸோ அகெயின் நம்ம ஈவன் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 2வது B, 4வது D, 6வது F, 8வது H. இப்போ நம்ம 10வது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 10th பிளேஸில் என்ன வரும்னு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், BDFH. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன மிஸ் ஆகுது, இங்கே C மிஸ் ஆகுது, Dக்கு அடுத்து E மிஸ் ஆகுது. ஸோ இப்போ Fக்கு அடுத்து என்ன மிஸ் ஆகுது, G மிஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ A B C D, Dக்கும் Fக்கும் E, Fக்கும் Hக்கும் நடுவில் G மிஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே என்ன வருதுன்னா +1 கான்செப்டில் வருது. சரிங்களா? B +1 D, D +1 F, F +1 H. ஸோ H +1 போட்டோம்னா Hக்கு அடுத்து என்ன வரும், H. ஐக்கு அடுத்து ஐ விட்டுருவோம். ஸோ இந்த பிளேஸில் ஐ வரும். ஸோ ஐயை விட்டுட்டோம்னா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன வரும்னா J வரணும். சரிங்களா? ஸோ ஐக்கு அடுத்து இங்கே என்ன வரணும், J வரணும். ஸோ அப்போ இந்த 10th பிளேஸில் என்ன ஆன்சர் வரணும்னா நம்மளுக்கு J தான் ஆன்சராக வரணும். சரிங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு +1 கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ B +1 அந்த நடுவில் உள்ள நம்பரை விட்டுருவோம். ஸோ B Cயை விட்டுட்டு D, Eயை விட்டுட்டு F, Gயை விட்டுட்டு H. அடுத்து நம்ம ஐயை விட்டுட்டு எழுதணும். ஸோ ஐயை விட்டுட்டு எழுதுனா நம்மளுக்கு J. ஸோ இங்கே J, இங்கே F. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சரில் JF எங்கே வருதுன்னா Dயில் வருது. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் யோசித்து போட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.